Hello மக்களே, welcome back to CD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. Sorry, it's been a long time. அதாவது ஒரு 1.5 மாசமா காணாம போயிட்டேன். என்னடா கடைசி வீடியோ வந்து பவன் ஷெராவத் வந்து வெளியே அனுப்பின வீடியோ தான் போட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேரோட ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா, தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாம் வந்து ரொம்ப கடுப்புல இருப்பீங்க. அதாவது இப்போ வந்து தமிழ் தலைவாசே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு கோச் மேலே தான் வந்துட்டு இது நாங்க டீம் உள்ளலாம் போயிட்டு நாங்க இன்வால்வ் ஆகல, இது வந்துட்டு கோச்சோட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்துட்டு இன் டீடைலா பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சஞ்சீவ் பலியான் விசஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. தமிழ் தலைவாஸ்ல சஞ்சீவ் பலியான் கோச்சா கொண்டு வந்தப்போ நம்ம எல்லாரும் என்ன திங்க் பண்ணா, ஓகே சஞ்சீவ் பலியான் கோச்சா வந்திருக்காரு, ஸோ செம்மையா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதாவது நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் செம்மையா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. அண்ட் அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு டாப் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கடைசியில் இருந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வித ஏமாற்றம் தான். ஏன்னா வந்துட்டு டாப் 8, அதாவது வந்துட்டு 12 டீம்ல 8 டீம் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு வச்சாங்க. இது மாதிரி வந்துட்டு 6 டீம் இருக்கும்போது நம்ம குவாலிஃபை ஆகல, சரி 8 டீம்னு வச்சாங்க. அப்போ கண்டிப்பா வந்துட்டு தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தப்போ என்னாச்சுன்னா, அந்த 8 டீம் குவாலிஃபிகேஷன்ல கூட தமிழ் தலைவாஸ்ல உள்ள வர முடியாது. இதுக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீமோட கோச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் நமக்கு வெளியில கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்பினது காரணம் வந்துட்டு டீமோட அனலிஸ்ட், அவர் தான் வந்துட்டு பவன் ஷெராவத்தை வெளியே போக வச்சாரு. ஸோ சஞ்சீவ் பலியானுக்கு அது எதுவுமே வந்துட்டு பிரச்சனை கிடையாது. இப்போ டீமே வந்துட்டு ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க, கோச்சுக்கு வந்துட்டு பெருசா ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்றீங்க. பட் அது வந்துட்டு அப்பட்டமான உண்மை கிடையாதுங்க. ஸோ சஞ்சீவ் பலியானுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துட்டு நம்ம டீம் வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் எங்களோட டீமா இருக்க போகுது. அதாவது நாங்கள் இந்த பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணி வச்சிருக்கோம், இதுதான் எங்களோட நியூ யங் பிளேயர், இவர் தான் நாங்கள் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர்ல வந்துட்டு நாங்கள் ரீடைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ஒரு 15 இருந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க. அந்த 15 இருந்து 20 பேர் கிட்ட வந்து ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் மட்டும் தான் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷன். அதான் வந்துட்டு இந்த பிளேயர்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு ரீடைன் பண்ணியிருக்கோம், ஸோ இவங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் டிசிஷன் பண்ணிட்டு முடிவு எடுத்துட்டு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சஞ்சீவ் பலியான் கோச்சா வரும்போதுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே எனக்கு இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆப்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் தலைவாஸோட மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது, எல்லாமே சஞ்சீவ் பலியான் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதனால தான் அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தாரு, அண்ட் பவன் ஷெராவத் எடுத்தாரு, சுரேஷ் யாதவ், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாரு. பட் என்ன பண்றது, பட் அவருடைய டிசிஷன் இருந்தாலும் தமிழ் தலைவாஸோட டீம் தான் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் தான் வந்து எல்லா டீமையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வித ஒரு பையன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி தமிழ் தலைவாஸ் மட்டும் 18 மேட்ச் இருந்திருக்குங்க. ஸோ இந்த 18 மேட்ச்ல நம்ம சஞ்சீவ் பலியான் எத்தனை மேட்ச்ல வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கலந்துக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மேட்ச்க்கு மட்டும் தான் வந்திருக்காரு. சோ அதுல முக்கியமான மேட்ச் எந்த மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18வது மேட்ச், அதாவது லாஸ்ட் மேட்ச், சீசன் முடிஞ்ச மேட்ச். அதுக்கப்புறம் இன் பிட்வீன்ல ஒரே ஒரு மேட்ச்க்கு மட்டும் தான் வந்துட்டு நம்மளுடைய சஞ்சீவ் பலியான் வந்துட்டு நம்மளுடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு வந்திருக்காரு. அதை தாண்டி வந்துட்டு மத்த மேட்ச்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுரேஷ் மட்டும் தான் வந்திருப்பாரு, அண்ட் அவர் கூட வந்து ஏதாவது ஒரு பிளேயர் வந்திருப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஒரு ரொட்டீனாவே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் தலைவாஸ் டீம் நடந்துகிட்டு இருக்குது. சோ ஒரு ஹெட் கோச்சா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு டீம்ல என்ன பிரச்சனை நடக்குதோ அதை வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் டீம் மேனேஜ்மெண்ட் உங்களோட டிசிஷன்ல வந்து ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் சீசன் இன் பிட்வீன்ல வந்து உங்களுடைய போஸ்டிங் வந்து இல்ல எனக்கு இந்த டீம் பிடிக்கல, நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி நீங்க பண்ணிருக்க கூடாது. பட் நம்மளுடைய கோச் சஞ்சீவ் பலியான் வந்து அதை பண்ணாம என்ன பண்ணாரு அப்படின்னா, சீசன் முடியற வரைக்கும், அதாவது 18 மேட்ச் வரைக்கும் டீம்லயே வந்து சும்மா இருப்பாரா, சும்மா இருந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய சஞ்சீவ் பலியான் பண்ணிருக்காரு. சோ இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம், சஞ்சீவ் பலியான் கூட இருக்கக்கூடிய ஒரு இரண்டாவது தப்பு. அண்ட் மூன்றாவது அண்ட் முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பிகேல வந்து ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா, மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு இன்பிட்வீன்ல ஒரு டைம் அவுட் நடக்கும். அதாவது வந்துட்டு 40 நிமிஷம் மேட்ச்ல 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிருக்கப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த 10 நிமிஷத்துக்கு நடுவில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. சோ இந்த டைம்ல எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீமோட கோச்சஸ்மே வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு நீ இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உன்னால முடியும், சோ நீ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ வந்து லெஃப்ட்ல போயிட்டு அவனை வந்து டேக்கிள் டச் பண்ண ட்ரை பண்ணு, அவன் மேல ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணா அருமையா வந்து அவுட் ஆகிட்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் நம்மளோட சீசன் நீங்க வந்து நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டியூரேஷன் நடக்கக்கூடிய டைம்ஸ்ல வந்து நம்மளுடைய சஞ்சீவ் பலியான் வந்து பெருசா எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு, சைலண்டாவே இருந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் நான் வந்து நம்மளுடைய சென்னையில நடந்தக்கூடிய 4 மேட்சுக்குமே போனேன், அண்ட் 4 மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சீவ் பலியான் வந்து பெருசா எதுவுமே பேசின மாதிரி தெரியல. சோ ஆஸ் அ கோச்சா நீங்க வந்து உங்க பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், உங்க பிளேயர்ஸ்க்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்கணும். சோ நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி வந்து உனக்கு பாயிண்ட் கிடைக்கும், சோ இந்த ரைடர் இப்படிதான் வருவான், நீ இந்த இடத்துல போய் ஆங்கிள் ஹோல்ட் போட்டு இல்லைன்னா அவனை டேஷ் பண்ணி வெளியே தள்ளுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும். பட் நம்மளுடைய சஞ்சீவ் பலியான் வந்துட்டு
அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வந்துட்டு சொல்லவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் மற்ற டீம்ஸ் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ அந்த டீமோட இப்போ நம்ம ஒரு தமிழ் தலைவர் எடுத்துக்கோங்க, தமிழ் தலைவர் சொன்னா வேற ஏதாவது டீமோ யூபிஓதாஸ் போன்னு வச்சுக்கோங்க, யூபிஓதாஸ் டீமோட ரைடர் வந்துட்டு ரைட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னா அந்த டீமோட கோச் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச் வந்துட்டு பின்னாடி அந்த பாக் லைன் பக்கத்து, அதாவது பாக் லைன்ல மிட் லைன் தாண்டி, அதாவது அந்த அவுட் சைடு கோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளே, அதாவது கோச் நின்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லாபி ஏரியாவுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க பாரு அவன் அடுத்த ரைடு இவன் தான் வருவான், ஸோ நீ இந்த மாதிரி பண்ணா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணலாம், அடுத்த ரைடுக்கு இவனை அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சில டிஸ்கஷன் நடந்துக்கும். அந்த ரைடு முடியறதுக்கு 30 செகண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். பட் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம கோச் சஞ்சீவ் பலியான் அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. நீங்க வந்து டெல்லியோட கோச் ஜோகிந்தர் நர்வால் பாருங்களேன், அவர் அடிக்கடி போய் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹரியானாவோட கோச் வந்து மன்பிரீத் சிங் இருக்காரு, அவருமே அடிக்கடி போய் பேசிட்டு வரும். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டீமோட கோச்சஸ் வந்து இந்த மாதிரி போய் பேசியிருப்பாங்க. பட் நம்மளுடைய கோச் சஞ்சீவ் பலியான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டு அவர் கொடுத்த சேர்ல உட்காந்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு ஓகேப்பா நீ என்ன வேணா ஆடிக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சஞ்சீவ் பலியான் இதுவுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணதான் வந்துட்டு டீமை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா நம்மளோட தமிழ் தலைவாஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களை வந்துட்டு க்ரூம் பண்றது சஞ்சீவ் பலியான் எதுவுமே வந்துட்டு பெருசா சொல்லி தந்த மாதிரி தெரியல, ஸோ அதனால வந்துட்டு இது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்தே தெளிவா தெரியுது த மிஸ்டேக் இஸ் ஆன் சஞ்சீவ் பலியான், நாட் வித் த டீம் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் ரன் பண்றீங்க, உங்க டீம்ல வந்து நீங்க கஷ்டப்பட்டு ஃபைன் எடுத்துறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஃபைன் பண்ண பிளேயர்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சாகர் ராத்தேவா இருக்கட்டும், நிதேஷ்குமாரா இருக்கட்டும், நரேந்தர் கண்டலாவா இருக்கட்டும், ஹிமான்ஷுவா இருக்கட்டும், அஷிஷா இருக்கட்டும், ரொனாக்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்மளோட சப்ஸ்டியூட்ஸ்ல இருக்க தீரஜ் பைல்முறையா இருக்கட்டும், அனுஜ் காவடேவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு நம்மளோட தமிழ் தலைவாஸ் ஓனா ஃபைன் பண்ண பிளேயர்ஸ் தான் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் கஷ்டப்பட்டு ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு சில பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷம் நம்மளுடைய தமிழ் தலைவாஸ் டீம்லயே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சப்போஸ் இப்போ இவங்களை ரிலீஸ் பண்ணோம்னா வேற டீமுக்கு போயிட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம ரிலீஸ் பண்ணி வேற டீமுக்கு கொடுக்கணும், நம்ம டீமுக்கே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அவங்களை ரீடைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் தலைவாஸ் டீம் வந்துட்டு ரீடைன் பண்ணது. பட் இவங்களை ப்ராப்பரா நம்மளுடைய கோச்னால சஞ்சீவ் பலியானால யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மிஸ்டேக் யார் மேல இருக்குன்னு வந்துட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க சிஎஸ்கே, மும்பை அந்த மாதிரி ஐபிஎல் இருக்கக்கூடிய டீம்ஸே எடுத்தீங்க அப்படின்னா அவங்க க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை அவ்வளோ ஈஸியா வந்துட்டு வெளியே விட மாட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 2013 to 15 அந்த சீசன்ல வந்துட்டு ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு அவர் ஒன் ஆஃப் த டாப் அண்ட் பெஸ்ட் பிளேயர், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கேப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயரா வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இப்போ இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் தமிழ் தலைவர்ஸுமே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் இப்போ க்ரூம் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த க்ரூம் பண்ண பிளேயர்ஸ் நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா அவங்க வெளியே போயிட்டு வேற டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏன் நம்ம ரீடைன் பண்ணி நம்ம டீம்லயே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கூட தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து வெளியே போன பிளேயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்ல ஒன் ஆஃப் த டாப் பிளேயர், ஐ மீன் டாப் பிளேயர்னு சொல்ல முடியாது, தமிழ் தலைவாஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பெஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புத். நல்ல ஒரு டாலான ரைடர். இந்த சீசன் வந்துட்டு கண்டிப்பா பவானி ராஜ்புத் நம்ம டீம்ல இருந்தாருன்னா ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ரைடருக்கு வந்துட்டு செம்மையா யூஸ் ஆயிருப்பாரு. ஏன் அப்படின்னா அர்ஜுன் தேஸ்வால் போனார்னா போனஸ் பாயிண்ட் போடுவாரு. அர்ஜுன் தேஸ்வால் மாதிரியே பவானி ராஜ்புத்தும் போயிட்டு போனஸ் பாயிண்ட் போட்டு வர முடியும். இன்ஃபேக்ட் நீங்க பவானி ராஜ்புத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யூபிஓதாஸ் டீம்ல நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ககன் கவுடாக்கு செம்ம சப்போர்ட்டா வேற இருந்தாரு. ஸோ பவானி ராஜ்புத்தை நம்ம ரீடைன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம டீம் வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேணா நான் இன்னும் நேம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நேம் அவுட் பண்ணா தமிழ் தலைவாஸ்ல இருந்து வெளியே போனாங்க. ஸோ ஹிமான்ஷு சிங்கா இருக்கட்டும், ஹிமான்ஷு நார்வால், அதாவது வந்துட்டு குஜராத் ஜெயின்ஸ்ல ஒரு ஹிமான்ஷு இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பெங்கால் வாரியர்ஸ்ல ஒரு ஹிமான்ஷு இருக்கு. இவங்க எல்லாமே வந்து தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஒரு ஃபைன் பண்ண ஒரு பிளேயர்ஸ் தான். இவங்க எல்லாம் வேற டீம்ல போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம ஏன் வந்துட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதா வந்துட்டு ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ கோச் சஞ்சீவ் பலியான் டிட் ப்ராப்பர்லி ட்ரெயின் த தமிழ் தலைவாஸ் டீம். அவரோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னு தெரியல, பட் அவர் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் டீம் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் தமிழ் தலைவாஸ்க்கு புதுசா ஒரு கோச் கண்டிப்பா வரப்போறான்றது 100% ஷோரா தெரிஞ்சிருச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுடைய யூபிஓதாஸ் அண்ட் பட்னா பைரேட்ஸ்க்கு வந்துட்டு டாப் லெவல் கோச்ல வந்துட்டு யாருமே இல்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி சஞ்சீவ் பலியான் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் விட்டு போயிடுவார் அப்படின்றது கன்ஃபார்ம். ஆனா அர்ஜுன் தேஸ்வால் போவாரா போக மாட்டாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க. போஸ்ட் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் தான் வந்துட்டு ஒரு மெயின் கேரக்டரா வச்சு போட்டுட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா வந்துட்டு சஞ்சீவ் பலியான் வெளியே போறாரு. இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்க சொல்லுங்க, மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, tada, bye bye. See you from CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. See you in my next video, guys. Bye.